ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, இந்திய அணியுடைய இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கு பிளேயிங் 11ல் வாய்ப்பளிக்காமல் தண்ணீர் எடுத்து செல்ல வைத்ததாக விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. வைபவ் சூரியவன்ஷி தண்ணீர் கொடுப்பது கேவலமான செயல் இல்லை, வெடிகுண்டு போல எழுந்திருக்காரு அஸ்வின். இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணியின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷிக்கு பிளேயிங் 11ல் வாய்ப்பளிக்காமல் தண்ணீர் எடுத்து செல்ல வைத்ததாக விமர்சனம் எழுந்திருக்குங்க. அதாவது அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடரில் 0-2 என இந்திய அணி தோற்றதை தொடர்ந்து IPL 2026 தொடரில் 700க்கும் அதிகமான ரன்கள் குவித்து அசத்திய வைபவ் சூரியவன்ஷிக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது பெரும் விவாத பொருளானது. அவர் மைதானத்தில் சக வீரர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களை வழங்கியதை பார்த்த சில ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் PCCI கம்பீர் ஆகியோரை விமர்சித்திருக்காங்க. அப்போ அஸ்வின் வைபவ் சூரியவன்ஷி வாட்டர் பாய் வேலை செய்வதில் தப்பில்லை என அதை நியாயப்படுத்தி பேசியிருந்தார். அந்த கருத்தையும் ரசிகர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதற்கு வெடிகுண்டு போல எழுந்து தனது யூடியூப் பக்கத்தில் விளக்கம் அளித்திருக்காரு அஸ்வின். அதாவது சக வீரர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது எப்போதுல இருந்து கேவலமான செயலாக மாறியது. 1990 மற்றும் 2000களில் நான் சென்னையில் ஒரு பால்பாயாக இருந்தேன். அப்போது வீரர்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. இந்திய வீரர்களுக்கு ஓடி சென்று தண்ணீர் கொடுப்பது எப்படி குறைவான செயலாக மாறும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் பேசிய அஸ்வின், வைபவ் சூரியவன்ஷி ஒரு மிகச்சிறந்த திறமைசாலி என்பதில் சந்தேகமில்லை. அவருக்கு நிச்சயம் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் மைதானத்திற்கு வெளியே அமர்ந்த ஆட்டத்தை கவனிப்பதிலையும் அணி வீரர்களுக்கு உதவுவதிலையும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். சச்சின் டெண்டுல்கரை போல இவருக்கு நீண்ட எதிர்காலம் உள்ளது. ஆரம்பத்திலேயே வெளியே அமர்ந்து விளையாட்டை கவனிப்பது அவருக்கு அணியின் சூழலை புரிந்து கொள்ளவும் பக்குவத்தை வளர்த்து கொள்ளவும் உதவும் என்று நியாயப்படுத்தினார். இங்கிலாந்துக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஜூலை 1ஆம் தேதி தொடங்க இருந்த நிலையில் சூரியவன்ஷிக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. அதே சமயம் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மறைமுகமாகவே அவர் உணர்த்தியும் இருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி இந்தியாவின் 15 வயது இளம் தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்ஷியின் பெரிய போட்டிகளில் சிறப்பாக செயல்படும் மனநிலையை கொண்டிருக்கார் என்று இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் விக்கெட் கீப்பர் பேட் பிரையர் வெகுவாக பாராட்டியிருந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய இந்த இடதுகை பேட்ஸ்மேன் IPL 2026 சீசனில் 48.50 சராசரி மற்றும் 237.30 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 770க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்த அசாத்திய திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். இருப்பினும் அவரது ஒட்டுமொத்த ரன்களையும் தாண்டி நாக் அவுட் போன்ற முக்கியமான போட்டிகளில் அழுத்தங்களை எதிர்கொண்டு விளையாடும் சூரியவன்ஷியின் திறன் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. நடந்து முடிந்த IPL தொடரின் எலிமினேட்டர் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான வெற்றியிலையும் குவாலிஃபயர் 2 போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிரான தோல்வியிலையும் இவர் 200க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டில் அடுத்தடுத்து 90க்கும் அதிகமான ரன்களை குவித்தார். இதற்கு முன்னதாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான அண்டர்-19 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வெறும் 80 பந்துகளில் 175 ரன்கள் குவித்து இந்திய அணி சாம்பியன் பட்டம் வெல்ல மிக முக்கிய காரணமாகவே அமைந்தார்.
சூரியவன்ஷியின் அசாத்திய திறமை மற்றும் மனவலிமை குறித்து பேசிய பேட் பிரயர், அவரிடம் இருக்கக்கூடிய அசாதாரண திறமையுடன் சேர்த்து ஸ்டீவ் வாக் போன்ற ஒரு வலுவான மனநிலையும் மன உறுதியும் அவரிடம் உள்ளது. யாரும் பார்க்காத சாதாரண போட்டிகளில் அவர் இதை செய்யவில்லை. ஒட்டுமொத்த உலகமே உற்று நோக்கும் உலகக்கோப்பை இறுதி போட்டியிலையும் IPL நாக் அவுட் போட்டிகள்லையும் அவர் இந்த சாதனைகளை நிகழ்த்தியிருக்காரு. பெரிய ஆட்டங்கள்ல வெற்றியை தேடி தரும் அவரது இந்த பங்களிப்பும் அவரிடம் இருக்கக்கூடிய வலுவான மனநிலையை காட்டுகின்றன. ஒருவேளை அவருக்கு பேட்டிங் செய்வது மிக எளிதாக இருக்கிறதுனால அவர் எந்த அழுத்தத்திற்கும் உள்ளாகாமல் தொடர்ந்து விளையாடுகிறார். உலக கிரிக்கெட்ல மிகவும் அனுபவம் வாய்ந்த மற்றும் வரலாற்றின் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்களான பும்ரா மற்றும் கமின்ஸின் பந்துகளை அடிக்க முடியாம சர்வதேச முன்னணி வீரர்களை திணறி வருகின்றனர். ஆனால் இந்த இளம் வீரரும் மைதானத்திற்குள்ள அந்த வீரர்களின் பந்துகளை மிக சாதாரணமா சிக்சர்களுக்கு பறக்க விடுறாரு. அவர் மற்ற வீரர்களை விட ஆட்டத்தை மிகவும் எளிதாக்குகிறாரு அப்படின்னு புகழாரத்தையும் சுட்டிருந்தார். 2026 அண்டர்-19 உலகக்கோப்பை மற்றும் IPL 2026 ஆகிய 2 தொடர்களையும் சூரியவன்ஷி தொடர் நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. IPL தொடரில் எவ்வித அழுத்தமும் இன்றி தொடக்க ஆட்டக்காரராக களம் இறங்குவதும், இம்பாக்ட் பிளேயர் விதியால் பெரும்பாலும் ஃபீல்டிங் செய்யாமல் இருப்பதுமே வைபவ் சூரியவன்ஷிக்கு கிடைத்த மிகச்சிறந்த கனவு சூழல் என்று மேட் பிரையர் தெரிவித்திருந்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தங்களின் ஃபீல்டிங் இன்னிங்ஸின் போது 15 வயதான சூரியவன்ஷிக்கு பதிலாக பெரும்பாலும் இம்பாக்ட் பிளேயரையே பயன்படுத்தியது. இந்த இளைஞர் உண்மையிலேயே ஒரு கனவு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். அவர் தொடக்க வீரராக களம் புகுந்து சிக்சர்களும் பவுண்டரிகளுமாக விளாசி தள்ளுகிறார். அதற்காக பாராட்டுக்களையும் பெறுகிறார். ஒருவேளை அவர் விரைவில் ஆட்டம் இழந்தாலும் அது ஒரு பெரிய குறையாக பார்க்கப்படுவது இல்லை. அதன் பிறகு அவர் ஃபீல்டிங் செய்யவும் மைதானத்திற்குள் வருவதும் இல்லை. இவ்வளவு பணம் புழங்கும் தற்போதைய கிரிக்கெட் யுகத்தில் பந்துகளை சிக்சருக்கு மட்டும் அடித்துவிட்டு ஃபீல்டிங் கூட செய்யாமல் அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கப் போகிறார். இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று பிரையர் மேலும் சொல்லியிருந்தார். இந்த ஆண்டுல வெள்ளைப்பந்து கிரிக்கெட்ல சூரியவன்ஷி காட்டிய அசாத்திய ஆட்டம் சமீபத்தில் நடந்து முடிந்த அயர்லாந்துக்கு எதிரான T20 தொடர் மற்றும் வரவிருக்கும் இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான இந்திய அணியில் அவருக்கு முதன்முறையாக வாய்ப்பை பெற்றுத்தந்துள்ளது அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருந்ததும் சொல்லக்கூடிய விஷயம். மேலும் வைபவ் சூரியவன்ஷியை பற்றி சோஷியல் மீடியாவில் என்ன பேச்சு ஓடுதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க. நான் இன்ஸ்டாகிராமோ நியூஸோ பார்க்குறதே கிடையாது அப்படின்னா இங்கிலாந்துக்கு எதிரான முதல் T20 போட்டிக்கு முன்பாக நடந்த பிரஸ் மீட்டில் இந்திய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அசால்ட்டாக கூறிய பதில் தற்போது கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தையே கிளப்பி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 வயதான இளம் புயல் வைபவ் சூரியவன்ஷியை பிளேயிங் 11 சேர்க்கக்கூறி ரசிகர்கள் பிரஷர் கொடுப்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் விமல்குமார் கேட்ட கேள்விக்கு ஸ்ரேயஸ் ஐயர் நொடிகளில் கூலாக பதிலளித்து மழுப்பியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.